பிசாசின் ஊழியக்காரரான அசுத்த ஆவிகள். The Bible is silent. வேத புத்தகம் மௌனமாயிருக்கிறது. இந்த அசுத்தாவிகள் பாடிலெஸ் பர்சன்ஸ், சரீரமில்லாதாக்கள். ஆவிகள் விளங்குதா? அவைகள் எப்படி சரீரம் இல்லாம போனது? கோடிக்கணக்கான இந்த ஆவிகள் லூசிபர் பிசாசுக்கு வேலை செய்கிறது. உலகம் இந்த சரீரம் இல்லாத ஆட்களாகி அவங்களுக்கு ஒரு சரீரம் தேவை. பிசாசோடு விழுந்ததுகள் தேவன் தள்ளிவிட்ட உடனே அவனோடு இருந்த ஏஞ்சல்ஸ், தேவன் கொடுத்த தூதர்கள், ஆவிகள் அவைகள் அசுத்தாவி என்கிற தலைப்புக்கு கீழே வராது. இதை அறிந்து கொள்ளுங்க. இந்த அசுத்தாவிகள் உடல் இல்லாத ஆவிகளாயிருக்கிறபடியால் எங்கேயாவது எந்த மனுஷன் மனுஷி பிள்ளைகள் வந்து பூந்து ஜீவிக்கத்தான் மாறாத விடாய் தாகம் அங்கதான இயலாது. இவைகளைத்தான் இயேசு கிறிஸ்து அவரது ஊழியத்திலே மிக முக்கியமாக செய்து கொண்டிருந்தார். காலை தொடக்கம் ஜனங்களின் கவலையினால, அந்தரங்க பாவத்தினால, இன்னும் ஏதோ விஷயத்துல இடம் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே அவைகள் வந்து பூந்து கொண்டது. இப்படிப்பட்ட உடல் இல்லாத ஆவிகள் ஆட்கள், எங்களுக்கு உடல் உண்டு, நாங்கள் ஆவிகள் அல்ல. நாங்கள் அழிவுள்ளவர்கள். மனுஷன் செத்தால் செத்ததுதான். ஒரு ஆத்மா பெரியதும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவன் பலவிதமான வஞ்சிப்பான போதனைகளால் தன்னை உருவ குத்தி கொண்டது. யூதர்களை விட்டு பிரிந்து எபிரேய வேரை விட்டு பிரிந்து வார்த்தையிலே இல்லாமல் தங்கள் சொந்த அபிப்பிராயம் கொண்டு வந்து இதோடு கூட்டினார்கள். They added.
இந்த சரீரமற்ற ஆட்களுக்கு விருப்பம், வெறுப்பு, அன்பு, துக்கம், பயம், எல்லாம் உண்டு. ஒன்று மட்டுமில்லை, உடல். அவைகள் ஆவி ஒரு ஆள் செத்தோன்ன அவனுக்குள்ளே இருந்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு பாயத்தான் பார்க்கும். அந்த குடும்பத்தில் உள்ளுக்கு பூர எப்படி பூர்றது? ஆவிகள். யேசுவா அதை சொன்னார். இன்னும் ஒரு நேற்றைய இதுக்காக கதாக்களுக்காக ஒரு கமாய்ச்சி விடுவோம். மத்திய 12:43 இதுக்கு முதல் வாசிச்சால் பிசாசு பிடித்த ஒரு ஊமையும் குருடுமானவன் ஒரு மனுஷன் அவனை விடுதலையாக்க அதுக்கு பிறகு வந்த காரியம். அவன் சொன்ன எங்களுக்கு தெரியும், நீ பேய வச்சு பேய கலைக்கிறாய். அவன் சொன்னா பேய கலைச்சால் என்னட்டு அவர் ராஜ்யம் நிற்கும்? அது உடைந்து போமே. அப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் அவர்களை கடிந்து கொண்டு இது சொல்றார். அசுத்த ஆவி, அன்கிளீன் ஸ்பிரிட், பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி, இங்கிலீஷில் ஸ்பிரிட் ஆர் டீமன்ஸ். ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது எங்கே இருந்து புறப்படுது? மனுஷனை விட்டு அவனை வீடாக பாவித்து உள்ளே இருந்தது. புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, நேற்றைக்கு நாங்கள் இது வாசினாங்க, இதுல பார்ப்போம். இதுக்கு தமிழ்ல ஒரு தீயாவி ஒரு மனிதரில் இருந்து வெளியேறும் பொழுது வறண்ட இடங்களில் ஓய்வை தேடி இளைப்பாறுதல் தேடி போகிறது. ஆனாலும் அந்த ஒளியை ஓய்வை கண்டுகொள்ளாமல் நான் முன்பு விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். இங்க போட்டிருக்கு, இளைப்பாறுதல் தேடியும் காணாமல். ஏன் இளைப்பாறுதல் தேடுது? அதுக்கு ஒரு சரீரம் தேவை, உள்ளே புகுந்து இருக்க. அதுக்கு சாராயம் விருப்பம் வேண்டாம். அந்த உள்ளே போன அந்த ஆவி அந்த மனுஷனை சாராயத்தை குடிக்க பண்ணும். அநேகமாக எல்லா ஆவிகளும் பிசாசுகள் இதை மறுக்கிறது. ஆனா ஒன்றுக்கும் ஒவ்வொருக்கும் வேலை இருக்குது. சில ஆவிகள் இதை வாசிக்கப்படும், விளங்க விடாது. சில ஆவிகள் கேட்கப்படும், மனதில் வைச்சிருக்க விடாது. சில ஆவிகள் குழப்பம், செய்தி கேட்கும் நேரத்தில் நித்திரை போடும். சபையிலேயோ நீ சிப்ல கேட்கிற நேரத்திலேயோ அதுக்கு தெரியும் இதனுடைய வல்லமை. இப்படி பல விதமான வேலைகளை செய்ய
ஆக்களுக்குள்ளே குடியிருக்கவில்லை என்றால் அதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. குடியிருந்தால் அதுக்கு இளைப்பாறு உண்டு. மனிதனுக்கு அதோகதி, அவனுக்கு நிம்மதி இல்லை. அசுத்தாவிகள் குடியிருக்கும் தாய் தகப்பன் பிள்ளைகள் குடும்பங்கள் நிம்மதி இருக்காது. எங்கே நிம்மதி கிடையாது. சொல்லுகிறார், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து வீடு வறுமையாக எல்லாம் கூட்டி ஒழுங்கு படிச்சு சோடிச்சு இவருக்கு அந்த பேய் வலிக்கிட்டு போடுறதுனால இவர் இப்ப கொஞ்சம் நல்லா உடுத்தி குளிச்சு நல்ல மற்றாக்கள் மாறி ஜீவிக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் உள்ளே வறுமை, வெற்றிடம், வெற்றிடம் அபாயம் எனப்பட்ட ஒரு செய்தி இருக்குது. அதை வெப்சைட்ல போய் நீங்க பார்த்து கேட்கலாம். வெப்சைட் you have the address of the website, அதில் போய் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். WOPN Sri Lanka. There. தேவையான மெசேஜை அந்த டவுன்லோட் பட்டன் அதை கிளிக் பண்ணால் வரும். இந்த ஆவி வெளியே போய் நிம்மதி இல்லை. மனுஷனுக்கு கொஞ்சம் மாறுதல் கிடைத்தது. ஆனால் இந்த ஆவி நிம்மதி இல்லாதபடியால் திரும்பி வந்து அது வார நேரம் என்ன சொல்லுது, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அநேகம் பேருக்கு தெரிகிறது இல்லை. இது முதலாவது அலக்களிப்பு விடுதலை இல்லை. ஒன்று ரெண்டு பேய் போய் உனக்கு கொஞ்சம் ஆறுதல் வரலாம். ஆனால் டாடி மகனிட்ட கேட்டு முற்றிலுமாக விடுதலை எடுக்க வேண்டும். அதன் பின்பு உள்ளான வெற்றிடமாகிய இருதயம் ஆவி வார்த்தைகளால் நிரப்பப்பட வேண்டும். டாடியோடைய மகனுடைய ஐக்கியம் தேவை, சம்பாஷணை தேவை. என் வார்த்தைகள் ஆவியாயிருக்கிறது, வாழ்க்கையாயிருக்கிறது. அவைகளால் நிரப்பப்பட வேண்டும். இந்த மனுஷன் தண்டபாட்டில் தெரிஞ்சான், முள்ளு கலத்தியாச்சு, ஐ எம் ஃப்ரீ. இந்த பேய் திரும்பி வந்து பார்க்குது. அது விட்டு வந்த மனுஷன் மனைவி பிள்ளை எங்கே போகுது? எந்த சபை கூடுதல் எங்கே இருக்கிறது? எந்த தெருவிலை? தெருட பேர் என்ன? எந்த குடும்பம்? எல்லாம் தெரியும். அது வந்து பார்த்து என்னவாம், திரும்பி போய்
தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை, தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும். அங்கே வாழும். அப்பொழுது இயேசுவ சொல்றார், அந்த மனுஷனின் முன்னிலைமை அதிலும் பார்க்க பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். ஏனென்றால் 7 பொல்லாத ஆவிகள் வந்துட்டது, இது போய் கூட்டிட்டு வந்துட்டது. அப்படியே இப்ப அது சந்ததியார்கள் சம்பவிக்கும். சரி, இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேடுகிறது. இப்ப இதை அறியாதவர்கள் வாழ்க்கையிலே புறஜாதியார விடுவோம். அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, தேவன் இல்லை, இயேசுவா இல்லை. அவங்களை விடுங்க. அவங்களுக்குள்ள குரங்கு ஒரு மரம் விட்டு பாயிற நேரம் மற்ற மரத்திட்ட கேட்காது, நான் பாஞ்சி உண்ட வரவாண்டு இல்லை. அது அதனுடைய விருப்பப்படி காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாத்திலையும் பாய்ச்சி தெரியும். அது உங்களுக்கு தெரிய வரும். இயேசுவின் வார்த்தையை வாசித்து உண்மை என்று நம்பாதவர்கள் 100% படிபடுவார்கள். குடும்பங்கள், தாய் தாப்பன், பிள்ளைகள், படிச்சவன் படிக்காதவன் பிடிப்பட்டே தீருவான். அதாவி எப்ப வந்து உள்ளுக்கு வரும் என்று தெரியாது. பவுல் ஒரு இடத்தை எழுதி இருக்கிறான், நீ கோபம் கொண்டாலும் சூரியன் படுகிறதுக்கு இடையில அந்த கோபம் தணிந்து போயிற்று. இரவு நேரம் வருகிறது, அந்த கோபத்தோட பஞ்சாதியிலேயோ புருஷன்லையோ வேறு யாரிலையுமோ படுக்கைக்கு போவா. வெளியூர்ல நான் இந்த வார்த்தையை சொன்ன நேரம் ஒரு கல்யாணத்தில் அந்த மணவாட்டி பிரைட் உடனே குளறிட்டார், கண்ணீர் விட்டு. எபேசியர் 4:26 நீங்கள் கோபிச்சாலும் பாவம் செய்ய வேண்டாம். அதை எடுத்து இத சிலக்களுக்கு கோபம் தான் ஊற்றாரி கோப்பைய பிளேட்டு அது இது அதாவது அடியில போடுறது பஞ்சாதிக்கு வாயால பேசுறது ஊத்த பேச்சால பாவம் செய்ய வேண்டாம். கோபம் கொண்டாலும் சூரியன் படுவதற்கு முன்பதாக உங்கள் கோபம் தனிய கடவுது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? 27 பிசாசுக்கு அசுத்தாவிகளுக்கு இடம் கொடாமல் இருங்கள்.
That's a dangerous thing. What happened during the night? I don't know. Scripture says don't go to bed with anger. கோபத்தோடு படுக்கைக்கு போகாதே. நீ மன்னிப்பு கேட்டு புருஷனை ஏற்றுக்கொள்ளாம விட்டாலும் நீ நரியோடு பேசி நான் மன்னிக்கிறேன், அவரை ஆசீர்வதிக்கிறேன் ரெண்டு போட்டு தூக்கத்துக்கு போ. ஓகே, சோ பிசாசுகள் மனுஷர்களுடைய இருதயத்தை உள்ளான அவன் வாழ்க்கையை உள்ளாக புகுந்து குடியிருக்க விரும்புகிறது. மனுஷன் கிடைக்காம போனால் ஒரு வீடு, கைகளால் கட்டப்பட்ட வீடு, அல்லது ஒரு மரம், அல்லது ஒரு முண்டம், ஒரு சிறுவம், ஏதாவது மிருகம். ஞாபகம் இருக்க, எங்களை நீ துரத்தினால் இந்த பண்டிகைகளுக்குள்ளே அனுப்பும். அதுக்கு வறுமையாக ஒரு ஆவியாக இருக்கிறது, தாங்க முடியாத காரியம். சொந்த பண்டிகைகள் எல்லாம் உள்ளே இந்த பேய்கள் போக அந்த மனுஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 2000 பண்டிகைகள், குறைஞ்சது 2000 பேய்கள் அவனுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். அதான் சவக்காலையிலே ஜெயித்தான். அந்த வழியால் யாரும் போக முடியாது இருந்தது. பேய்கள் குடியிருக்க முதலாவது தேடுகிறது மனுஷனுடைய வாழ்க்கை அவனுக்கு உள்ளாக புகுந்த போக. இந்த ஊழியம் இந்த பேய்களை துரத்தத்தான் இயேசுவா ஊழியர்களை அனுப்பும் நேரத்தில் அதிகாரம் கொடுத்தார். முதலில் மத்தேயு, மார்க், லூக் எல்லாத்திலையும் இருக்கு. சகல பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவைகள் தான் இந்த அசுத்தாவிகள், பாம்புகள் என்று இயேசுவா சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரம். அதிலே அவர்கள் ஊழியத்தால் வந்து சொன்னதும் அவர் சொன்னார், லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, எஜமானி உம்முடைய பேரில் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவர்களை அவர் நோக்கி, பிசாசு மின்னலை போல் வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். இயேசுவா சாவர், இதோ பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் எதிரியின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Now, one question: where is this ministry and the so-called churches, சபையினப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களிலே இந்த மிக பெரிதான விடுதலை ஊழியம் இயேசுவா அதிகாரம் கொடுத்து அனுப்பினது எங்கே?
ஆங்கிலிக்கன் சபைகளை எடுத்தால் 998 பார்க்க முடியாது. நோய்கள் குணமாக்குறது சில இடங்களில் இருக்கலாம். வார்த்தை 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 உண்டு, பிரசங்கம் 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 அது இருக்கலாம். பேய்கள் துரத்தப்படுவது, ஒளிஞ்சிருக்கும் பேய்கள் அவர்களை கடுத்து கொண்டு வார்த்தை கேட்க விடாமல் சோர்வை கொடுத்து, நேத்தரையை கொடுத்து, குழப்பத்தை கொடுத்து, பயத்தை கொடுத்து அவர்கள் வந்து உட்கார்ந்து அப்படியே போகிறார்கள். அதனால்தான் தேவன் எரேமியா 6ஆம் அதிகாரத்திலும் 8வது அதிகாரத்திலும் என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசினார்கள். உள்ளுக்கு பிரச்சனை இருக்கு, வெளியாலே மருந்து போட்டார்கள். துவக்கால சூடு வேண்டிதான் அந்த pellet, channam or bullet, whatever you want, inside அதை வச்சுட்டு மேலுக்கு மருந்து போட முடியாது. அது தோண்டி எடுக்க வேண்டும். அதுதான் டீமன், அதுதான் அசுத்தாவி. அதை தெரியாதவர்கள் வெளியாலே மருந்து போடுவார்கள். இயேசுவின் வாழ்க்கையை பெற்று அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் கிடைச்ச டாக்டர்ஸ் or nurses, they will catch. இது சாதாரணமல்ல வியாதி, இதுக்கு பின்னால பாம்பு. Now let's go to John chapter 14. இயேசுவா பேசுகிறார், உங்கள் இருதயம் குழப்பம் அடையாமல் இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அது இந்த தேவன் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எத்தனை பேர்? 2 பேர். என் டடியின் வீட்டிலே அநேக வாழும் இடம் உண்டு, அறைகள். சில மொழிபெயர்ப்பு அறைகள். There are many rooms. KJV translated, my father's house, many mansions. இது மோட்சத்தை குறித்து பேசவில்லை. நோ, 100க்கு 100% இல்லை. அநேக அறைகள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசுவ சொல்றார், உங்களுக்கு ஒரு இடம் வாழ அந்த அறையை ஆயத்தம் பண்ண போறேன். இதுல வாசஸ்தலம் அல்லது இடம், இதுல எப்படி போட்டிருக்கிறான் இலக்க தமிழ்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக குடியிருக்கும் இடங்கள் இருக்கிறது. உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஓகே, என் அடியின் வீட்டில் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். எத்தனை பேர்? 2 பேர்.
நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணும் பிறகு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து இரண்டாவது வருகை உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். எங்கே இருக்க போறார்? எருசலேம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியை மறைந்திருக்கிறீர்கள். தாமஸ் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியுமே, வழியை எப்படி தெரியும்? அதுக்கு இயேசுவா, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கையுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் டேடியின் இடத்துக்கு வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடம். எத்தனை பேர்? 2. என்னை அறிந்திருந்தீர்களே ஆனால் என் டேடியையும் அறிந்திருப்பீர்கள். எத்தனை பேர்? 2. இது மூலம் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிலிப் அவரை நோக்கி, எஜமானி, டேடியை எங்களுக்கு காண்பியும். அது எங்களுக்கு காணும். அதுக்கு இயேசுவா, ஒரே வாசிக்கிற இதிலையும் பார்ப்போம். அப்பொழுது இயேசுவா அவனிடம் பிலிப்புவை, நான் எவ்வளவு காலமும் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவே இருக்கிறாயா? என்னை கண்டிருக்கிறவன் என் பிதாவையும் கண்டிருக்கிறான். என்னை பிதாவை. எத்தனை பேர்? 2. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம்? நான் டேடியில் இருக்கிறதையும் டேடி என்னில் இருக்கிறதையும் நீ விசுவாசிக்கிறது இல்லையா? எத்தனை பேர்? 2. நான் உங்களுக்கு சொல்கிற இந்த வார்த்தை என்னுடையதல்ல, அவைகள் என் டேடியின் வார்த்தைகளே. எத்தனை பேர்? 2 பேர். அவர் பேசுகிறார் டேடியின் வார்த்தைகளை. 2 பேர். அவர் எனக்குள் இருந்து தனது செயல்களை செய்கிறார். அவர் எனக்குள் இருந்து. எத்தனை பேர்? 2. நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா என்னில் இருக்கிறார் என்றும் நான் சொல்லும் போது அதை நம்புங்கள். எத்தனை பேர்? 2. ரெண்டு பேர். இல்லாவிட்டால் நான் செய்கிற அற்புதங்கள் நிமித்தமாவது நான் சொன்னதை நம்புங்கள். நான் டேடியிலே, டேடி எனக்குள்ளே. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், என்னில் விசுவாசம் வைக்கிறவன் நான் செய்தவளை செய்வான். நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் அவன் இவைகளை பார்க்கலும் பரிதானவைகளையும் செய்வார். எத்தனை பேர்?
யேசுவாவின் பிதாவு யேசுவா பிதாவின் இடத்துக்கு போகிறார். ரட்சிப்பின் வேலையை முடித்து மரணத்தை ருசித்து உயிர்த்தெழுந்து நீங்கள் என் பெயரில் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன். மகன் மூலம் டேடிக்கு மகிமை உண்டாகும்படி அதை செய்வேன். எத்தனை பேர்? 2. மகன் பிதா, பிதா மகன். என்னுடைய பெயரில் நீங்கள் எதையும் கேட்கலாம், நான் அதை செய்வேன். யோவான் 14:14. நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் நான் கொடுக்கும் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். Very nice translation. If you love me, you will obey my commandments. இவைகள் பேசப்படுகிறதா? உலகெங்கும் கிறிஸ்தவ கூட்டங்களிலே if you love me, you will obey my commandment. என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்கள். உங்களுக்காக டேடியின் இடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், கேட்பேன் டேடியிட. அப்பொழுது அவர் காலமெல்லாம் உங்களோடு இருக்கும்படி இன்னொரு ஆலோசகரை உங்களுக்கு கொடுப்பார். ஆலோசகர் மனுஷனாக அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசகர் 14ஆம் அதிகாரத்தில் யேசுவா இன்னும் சாகவில்லை. அதில் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் யேசுவாவுக்கு உள்ளே அவரது டாடி, அவரது டாடியும் ஆலோசகராக உதவியாளராக உண்மையின் ஆவியாக இருக்கிறார். அவரே உண்மை, அவரே ஆவி. மரித்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியானார். ஏன்? உண்மையின் ஆவியாகிய அதுவே தேவன் அவராலே பிறந்தார். மறுபடியும் உயிர் தழும்பிய பொழுது யேசுவா பூமிக்கு வருவதற்கு முன்பு 1000 வருஷங்களுக்கு முன்பு 2வது பாடலிலே இந்த உயிர்த்தெழுந்த நாளை குறித்து என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று பெற்றெடுத்தேன். அப்போஸ்தலர் 13:32 உயிர்த்தெழுந்த நாளையே கூறுகிறது. A new creation, a new generation. அவரை போல் நிறைய பிள்ளைகள் தேவ குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிய திட்டம்.
அவரோடு இருக்கும் சகோதரர்கள் அவரை போலதான். அவர் டடியினால் உண்டானவர்கள். மனிதர்களும் மறுபுறப்படைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வரும் நேரத்தில் அவர்களது விடுதலையின் அதிபதியை பாடுகளுக்கு உட்படுத்துவது அவருக்கு பிரியமாயிருந்தது. நாங்களும் அநேக உபத்திரவங்களுக்கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:22. நான் அனுப்பும் உதவியாளர் தேற்றரவாளர் இயேசுவாவே, அவர் உண்மையை வெளிப்படுத்தும் பரிசுத்த ஆவி. யார்? இயேசுவா. கிறிஸ்தவம் மோங்குப்புற தலைகளாய் விழுந்தது. தேவனுடைய சுபாவத்தை தன்மையை ஒரு ஆளண்டு பிரத்யேகமான ஆளண்டு ஆக்கி வஞ்சிக்கப்பட்டார்கள். இன்று வரை இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவா அவரே பரிசுத்த ஆவி, அவரை காணவும் மாட்டார்கள், அவரை அறியவும் மாட்டார்கள். 2 கொரிந்தியர் 5:15 கூறுகிறது, அவரை பற்றி இயேசுவை பற்றி இப்பொழுது வேதவாக்கியங்கள் அறியலாம். அவரை அறிய நெருக்கமாக டேடி தேவை. டேடி வெளிப்படுத்தினார் ஒழிய மகனை யாரும் மகனை அறியாம். மத்தியாக 11:27, லூக்கா 10:22. அவர்களே கலிகூந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறாயா? சந்தோஷம் மேல் செலுக்கிறதா? நாளாந்தம் சமாதானத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்க. அது ஏனென்றால் டேடி மகனை வெளிப்படுத்தினபடியா. மகன் டேடியை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அது கூட்டப்பட்டது. மகனின் வெளிப்படுத்துதல் எல்லாருக்கும் அல்ல, அவர்களுக்கு மட்டும் டேடியை வெளிப்படுத்துவார். நீர் உலகத்திலே இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு
கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை உம்மை வெளிப்படுத்தினேன். எந்த போதகரும் இதை வெளிப்படுத்த முடியாது. அவர் ஒருவருடைய பெயர் அவரை குறிக்கிறது, அந்த ஆளை உண்டு. அதிகாரத்தை குறிக்கிறது 2, அவரது சுவாபத்தை குறிக்கிறது 3. ஒரு ஆளுடைய பெயர் இந்த 3 முக்கிய அம்சங்கள் குறையும். என் பேரில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். 14 சரியோ? இப்ப இந்த 3 அம்சங்களை போடுவோம். என் பேரில் யேசுவா, அவரை, அந்த ஆள் பெயர் அவரை குறிக்கிறது. இயேசு பெயர் அல்ல, ஜீசஸ் அல்ல, யேசுவா. ஓகே, என் அதிகாரத்திலே நீங்க கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு தருவேன். அடுத்தது என் சுவாபத்திலே, அவருடைய சுபாவம், கேரக்டர், அவங்களுக்கு இந்த 3 அம்சங்களும் தகுதியானவர்களுக்கு தான் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னார். மற்றவர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. அவருக்காக ஜீவிக்கிறவர்கள், அவருடைய சுவாபத்தை கொண்டவர்கள், அவரது அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள், அவரையே நோக்கி பார்க்கிறவர்கள். அவரே, அவர் யேசு. உன் பேர் உன்னை குறிக்கிறது. உன் அம்மாவி அல்ல, அண்ணன் அல்ல, உன் மாமா அல்ல. உனது பேர் உன்னை குறிக்கிறது. விளைந்ததா? யேசுவின் பேர் யேசுவா, the Messiah. அவர் பேர் யேசுவா. உலகம் உயிர்த்தெழும் என யேசுவாவை காணவும் முடியாது, அறியவும் முடியாது. அப்படி அறிகிற அவர் ஆவியாய் இருக்கிறாரு. பரிசுத்தாவி, டேடியோட ஒரே ஆவி. ஆனால் அவர் சித்தம் கொண்டால் அவரும் டேடியும் இயேசுவை காண செய்யலாம். அதுதான் நடந்தது எம்மாவு தெருவிலே. அவருக்கு சித்தமானால் தன்னை காண்பிக்கலாம். உலகம் அவரை காணாது.
இருதயம் தொடுபட்டவர்களோடு பேசுகிறேன். அந்த ரெண்டு சுவிசர்களும் ஒரு அழக போடு ரெண்டு மூணு தினங்களுக்கு முதல்ல நடந்து முடிச்சவைகள் துக்கத்தோடு ஒரு ஆள் அறிவிக்கிறாங்க. சிலுவையிலே தொங்கி உயிர்த்தெழுந்தவர் தான். ரெண்டு பேருக்கு நடுவு ரெண்டு தெரியாது. அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அவரை போல ஒரு உருவத்தை கண்டா வெளிப்படுத்துதோ? நோ. இதை பார்க்கும் நேரம் சீக்கிரமாய் மாறுமுண்டு ஏக்கம் உனக்கு வருகிறதா? When will you come? இரவு சாப்பாடுலே இன்னும் வெளிப்படுத்துதல் கிடைக்கவில்லை. காணாமல் போய்விட்டார். உலகம் அவரை காண முடியாது. அவர்களுக்கு நடந்தது பின்னோக்கி பார்த்தார். அவர் வேத வாக்கியங்களை வச்சு தம்மை குறித்து சொல்லிக் கொண்டு வந்த பொழுது எங்களுடைய இருதயம் நசிஞ்சு புளிஞ்சு போனது அல்லவா? உடனே ஓடினார்கள் மற்ற சுவிசேஷர்களிடத்திலே. அவர்கள் மேல் மாடியிலே யூதர்களுக்கு பயந்து காத்துக்கொண்டு ஒளிந்திருந்தார்கள். கதவுகள் பூட்டப்பட்டிருக்க இயேசுவா தம்மை காண்பிக்கிறார். எங்கள் விசுவாச வாழ்க்கைக்காக அவர் மறைவாய் இருக்கிறார். சித்தம் கொண்டால் காண்பிக்கலாம், நேரடியாக அல்லது ஒரு சொற்பனத்திலே கனவிலே. அதை நாம் வாஞ்சிக்க தேவையில்லை. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தோமாவுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவா சொன்னார். அவரே பரிசுத்த ஆவி. அவர் ஏற்கனவே வந்த நேரம் தாமஸ் அங்கே இருக்கவில்லை. நேரடியாக அவர்கிட்ட போய் கேட்கிறார், தாமஸ் என்னை தொட்டு பார்.
வருத்தப்பட்டு என் எஜமானே, என் தேவனே, எஜமான் அவனுக்கு முன்பு தேவன் யேசுவாவுக்கு உள்ளே சேதம் 2 பேர். உன் இருதயம் தொடுபட, எது தொடுபடுறது? ஆக்சுவலி உன் உணர்ச்சிகள், இவைகளை குறித்த தியானம் தேவை. நான் ஒரு ஆளாக அந்த மாடி வீட்டில் இருந்த, சரி, ஒருவேளை நீ தூரமாக நின்று அவர் மரத்திலே தொங்குவதை கூட கண்டாய், கிட்ட போக பயத்தில். அப்படி இருக்கும் நேரத்தில் அவர் சடதியாய் வந்து தமது உடலை காண்பித்தார். எப்படி இருக்கும்? இப்பொழுதுதான் நீ தனியாகவோ அல்லது வேறு யாரோடையும் இருந்து அவரை பற்றி பேசும் நேரத்திலே இரவு நேரம் ஆயிற்றது. அவர் சடிதியாக இப்படியாக வந்து உன் அறையிலே என்ன பிள்ளைகள் பேசுறீங்க? What are you talking, children? நான் கேட்டேன். அப்படி என்று தம்மை காண்பித்தார். என்ன செய்வாய்? அதன் பிறகு சடுதியாய் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க மறைந்து போனார். அந்த இயேசுவா எங்களை சூழ்ந்து எங்களோடு சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். is with you. டேடி அண்டை எங்களை வழிநடத்த அவருடைய ஊழியத்தை அவரோடு சேர்ந்து செய்ய தேவனோடு உடன் ஊழியக்காரர்கள் என்று பால் எழுதி வைத்தார். We are co-laborers with God and Yeshua. தனியாக மோசையை தனியாக அனுப்பாதவர் எங்களை அனுப்புவாரா? தேவன் உலகம் அவரை காண மாட்டாது, அவரை அறியவும் மாட்டாது. பரிசுத்தாவி யார்? உயிர்ப்பிக்குமாவே இயேசுவின் டேடியும். ஆனால் நீங்களும் அவரை அறிந்திருக்கிறீர்கள். அவரை பரிசுத்தாவியை யார் அவர்களுக்கு முன்னால் நின்று பேசுறார். மரித்து உயிர் தழுவதற்கு முன்பதாக
உண்மையின் மனுஷனாக பேசினவர் உண்மையின் ஆவியாக எழுந்திருந்தார். I know third person. Daddy Manam, only two. உங்களோட இப்ப இருக்கிறார் அந்த உடலில் அவர்களை சொல்லும் நேரம் இனிமேல் உங்களுக்குள் குடியிருப்பார். உங்களுக்குள்ளும் இருப்பார் என்று சொன்ன உடனே அலாயின் அதை உறுதிப்படுத்த I will not leave you as orphans. பெற்றோர் இல்லாத பிள்ளைகளாக நான் உங்களை விட மாட்டேன். Why? ஏன் அதை உடனடியாக சொல்ல வேணும்? அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாக டேடியோடு வந்து உள்ளே இருக்காவிட்டால் அனாதைகள். அதை தான் சிஷ்யர்களுக்கு சொன்னார். எத்தனை பேருக்கு பெற்றார் செத்து போயிடுறார்கள். மற்ற பிள்ளைகளுக்கு இருந்தும் இல்லாத மாதிரி இதோ என்ன வாக்குத்தத்தம் இப்பொழுது உங்களோடு இருக்கிறார், இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காண மாட்டாது, ஆனால் நீங்கள் காண்பீர்கள். நான் வாழுகிறபடியால் நீங்களும் வாழுவீர்கள். அந்த நாள் வந்த பொழுது உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இயேசுவா நான் டேடியில் இருப்பதையும் நீங்கள் என்னில் இருப்பதையும் நான் உங்களில் இருப்பதையும் உணர்ந்து கொள்ளுவீர்கள். அனைவருக்கு பேருக்கு இந்த உணர்வு இல்லை. Yes, do. Not only understanding, but your emotions is with you. எப்படி அந்த ஆவிகள் மனுஷனுக்குள்ளே புகுந்து பலவந்தமாக அல்லது கவலையினமாக இருந்ததனாலே பாவத்திலே விழுந்ததனால் வந்து குடியிருந்ததோ, தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அநாதைகளாக விடாமல் டேடியும் மகனும் வந்து குடியிருக்க வாக்குத்தத்தம் இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தம் டேடியும் மகனும் வந்து குடியிருக்கும் வாக்குத்தத்தம் பழைய உடன்படிக்கையில் எங்கேயும் இல்லை. மத்தியாகு, மார்க்கு, லூக்கா எங்கேயும் இல்லை.
ஒரு இடத்திலே இல்லை. இந்த காலத்தில் ஜீவிக்கும் மக்களுக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கலப்பையின் மேல் கையை வைத்து அவரது ராஜ்யத்தின் காரியங்களை செய்து கொண்டு பொல்லாத பிழையான குற்றச்சாட்டுகளோ யார் மறந்தாலோ பெற்றாரோ நண்பர்களோ எவர் தள்ளிவிட்டாலும் இந்த உண்மையை அறிந்து நீ உண்மையிலே நடக்கும் நேரம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நேரம் யேசுவா கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி என்ன இருக்குது? என்னுடைய கட்டளைகளை ஏற்று கீழ்ப்படிந்து அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவனே என்னில் அன்பாயிருக்கிறான். 14:21 நீ அவரில் அன்பாயிருக்கிறாயா என்று உறுதிப்படுத்துவது இந்த வார்த்தை யேசுவா சொன்னது. நீ தடுமாற வரையில் வேண்டியதில்லை. அடி நான் உண்மையாய் இயேசுவை நேசிக்கிறேனா? நீ அறியலாம். கீழ்ப்படுகிறாயா இல்லையா? முறுமுறுகிறாயா? என்னில் அன்பாயிருக்கிறவன் என் தடியினால் அன்பு கூறப்படுவான். நானும் அவனின் அன்பாயிருந்து என்னை வெளிப்படுத்துவேன். மகன் இயேசுவா தம்முடைய வெளிப்படுத்துதலை அவரில் அன்பாயிருந்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். That one to one, not teaching, revelation knowledge. உதாரணம் மேம்படிக்கும் நேரத்தில் ஒன்றும் ஆகப்படவில்லை. இரவிரவாக இயேசுவா வந்து கரையிலே நிற்கிறார். சில்ட்ரன், பிள்ளைகளே ஏதாவது பிடிபட்டதா? அவர்கள் யாரென்று தெரியாமலே கேட்கிறது இல்லை என்றார்கள். வலது பக்கமாய் போடுங்கள் என்று சொன்னார். இன்னமும் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் கரையில நின்று கொண்டிருந்தார். நிறைய மீன்கள் பிடிபட்டு இழுத்து மேலே கொண்டு வர முடியாத இருந்தது போட்டுக்குள்ளே. அவருள் வெளிப்படுத்துதல் ஒருவனுக்கு மட்டும் வந்தது, ஜான். அவன் சொன்னான், அது எஜமான் இஸ் தி லார்ட். அப்படி சொன்னோடனே அதை கேட்ட பீட்டர் அன்னைக்குள்ளே பாய்ந்து கதியா அவரை போய் சந்திக்க போனான். Say, but who got the revelation first? அங்க கரையில நிக்கிறவர் இயேசுவாண்டு ஜானுக்கு கிடைச்சது. அவன் தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறான். அவன் தான் கடிதத்தில் சொன்னான்,
எங்களுடைய ஐக்கியம் டேடியோடு மகனோடு. ஐக்கியம் என்றால் பேச்சுவார்த்தை. மிக பரிதாபமான காரியமாக ஆரம்ப கிறிஸ்தவர்கள் ஒரு தலைப்பு பெயரை ஒரு ஆளண்டு வைத்து பரிசுத்தாவி அவரை நடியோடு மகனோடு சமமாக்கி இன்று வரை அவரையே பற்றி கொண்டு அவரை குறித்து புத்தகங்கள் 100 ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதி அவரை மையமாக வைத்து பிரசங்கங்கள் நடந்து நடியையும் மகனையும் மறந்தார்கள். அவர்களோடு ஐக்கியப்படுவதை மறந்தார்கள். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இவர்கள் தான் பெரிதாக கணக்கு ஒப்புவிப்பார்கள். தங்களது மூட வஞ்சிக்கப்பட்ட நம்பிக்கை உலகெங்கும் பரப்பியபடியாகும். ஒருவன் கேட்டான், நிஜமானே உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் ஏன் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன்? இயேசுவா எவனாவது என்னில் அன்பாக இருந்தால் அவன் என்னுடைய போதனைகளுக்கு, வார்த்தை ஆலோசனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். என் டாடி அவனில் அன்பாக இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து, நாங்கள் 2 பேர் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். மேற்கு நாடுகள், அமெரிக்கா, கனடா அல்லது பிரிட்டன், ஒரு வெள்ளக்கார போதையர் இந்த வார்த்தையை சொல்லப்படுது. நாங்கள் வந்து யேசுவா சொன்னது 2 பேர் அல்ல. அப்படி இருக்கு. அவரை குறித்து தான் சொன்னது. அடுத்தது பரிசுத்தாவியம். எங்கே போனது? வஞ்சிப்பு. அப்பவர்கள் மகன் என்று பெற்றுக் கொண்டது டூப்ளிகேட் யேசுவா. ஏன் மகனை உடையவன் பிதாவை உடையவன் என்று இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பரிசுத்தாவி? எந்த ஆவியை கொண்டு வந்த நீ? See, this is exactly what happened in 325 AD. They did not stay in the scriptures. வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருக்கவில்லை. எவனும் எழுதப்பட்ட வார்த்தைக்கு மேலாக எதையும் பேசப்படாதென்று பவுல் அப்போஸ்தலன் எழுதினவன். எதையும் பேசக்கூடாது. Not whatever that is written. 1 கொரிந்தியர் 4:6 கேள். சகோதரர்களே, எழுதப்பட்டதுக்கு எது எழுதப்பட்டது? வேத வாக்கியம், ஸ்கிரிப்சர். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ண வேணாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும்
எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி ஒன்றை நினைக்க வேண்டாம். உன் அபிப்பிராயத்தை பூத்த வேண்டாம். நைசியாவில் நடந்தது இந்த 1 கொரிந்தியர் 4:6 பவுல் சொன்னதுக்கு மாறா எழுதப்பட்டதுக்கு மேலாக நினைத்து தூய ஆவியை விசுவாசிக்கிறோம். முடிஞ்சது. யார் சொன்னது? இப்படி ஒரு வார்த்தை காட்டுங்க. சரி, இதுல திருப்பி சொல்ல நேரம் மெனக்காடு. இவர்கள் விசுவாசித்த இந்த தூயாமையின் 325 அது டூப்ளிகேட் இயேசுவா அது இருக்கும் மட்டும் இவர்கள் அந்த திரியாக ட்ரினிட்டி விடுபட முடியாது. ஒரு மனுஷனுக்கு பின்னால கைய கட்டி மாஞ்சு போட்ட மாதிரி மறியலுக்கு கொண்டு போற நேரம் handcuffing. So கீழ்ப்படியும் ஒரு சுஷனுக்கு அவரை நேசிக்கிறவனுக்கு உலகத்திலே விலை மதிக்க முடியாத வாக்குத்தத்தமாக அதை உயர்ந்த தேவனும் மகனும் வந்து அவனுக்குள்ளே குடியிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே சொன்னேன், அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி வெளியே போய் மத்தியாக 12:43 தொடக்கம் அவன் ஆறுதல் அடைந்து இப்ப வார்த்தை அண்டை நேரம் செலவழித்து ஆவியின் வார்த்தைகளை உள்ளே போட்டு இயேசுவின் கட்டளைகளுக்கு தொடர்ந்து கீழ்ப்படித்து கொண்டிருக்கிறான் என்று வைப்பம். விரும்பி இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். உதாரணம், மனுஷர்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது போல. இது உண்டு. அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவன் அல்ல, அவருடைய பிள்ளை, அவருடைய சீஷன் இயேசுவை சொன்னார், நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். அப்படி இந்த மனுஷனுக்குள்ளே வெற்றிடமாக இல்லாமல் நடிமகனும் வந்து குடியிருக்கிறார்கள். இந்த விட்டு போன ஆவி நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று வந்து பார்க்க நேரத்தில் ஆரை பார்க்க போகுது. டாடியை பாரு, எங்களுக்கு விளங்கும்படி பேசினால் அதோடைய அவடத்தையே பாரடைப்பு வந்து இருட்டோடி கூப்பட இருந்த 7 பொல்லாத ஆவிகள்கிட்ட போய் சொல்லி என்ன இழைக்கிறாய் என்று அதுகள் கேட்க, அப்ப இனி நாங்க போறோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போய் குடியிருக்கிற இல்லையா, போகையா எங்களை நெருப்பில தள்ளுற, நித்திய நெருப்பில தள்ளுற 2 பேரும் அங்க இருக்கிறாங்க, கதையை விடுங்கோ. இது உனக்கு விருப்பம் இல்லை. எப்படி இருக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கு? விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போய் பார்ப்பேன். அங்க பார்த்தா 2 பேர் நடியமானும் தப்பினேன் பிழைச்ச 2 பேய். ஒருவேளை
பக்கத்துல அந்த 7 பொல்லாத ஆவிகளையும் சந்திக்காது வேற பக்கத்தார ஓடிடும். யார் உன்னில் கூடியிருப்பது? உண்மையான யேசுவா, அவரும் டேடியும், அல்லது டூப்ளிகேட் யேசுவா அந்த கிறிஸ்துவின் ஆவி அவரை போல் நடிச்சு கள்ளக்கரைத்து யேசுவா சொன்ன கள்ளக்கரைத்து உள்ளே ஓனாய் வெளியே ஆட்டத்தோல் அதுவா? இப்படிப்பட்டவர்கள் 30 வருஷம் 50 வருஷம் எந்த ஆவிக்குரிய சபையில இருந்தாலும் முடிவிலை அவர் சொல்லுவார், நீங்கள் யார்? நான் உங்களை அறியேன். கலைகளை அவர் அறிய மாட்டார். கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு அவரை விட்டு விலக்கப்படுவார்கள். இப்ப உள்ளே இருக்கிற உண்மையான யேசுவா, வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்ட யேசுவா, அவருடைய கேரக்டர் என்ன என்று பார்த்தால் எங்களுக்குள்ள யார் என்று பிடிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:5 வரை இவ்வளவு நாட்களும் சொன்னது இந்த இடத்துக்கு வேற. உங்களுக்குள்ளே எந்த கிறிஸ்து வார்த்தையிலே கூறப்பட்ட கிறிஸ்துவா அல்லது கள்ள கிறிஸ்துவா? கள்ள கிறிஸ்துதான் அந்த கிறிஸ்து. அதை அந்த ஆவியை உடையவர்கள் தான் யோகானின் சர்ச்சை விட்டு பிரிந்து போனார்கள். வேறு சாதி, they can be called Christians, ஆனால் உள்ளே இருப்பது Antichrist demon. அதனாலே யாரை திட்டி புறங்கூறி வீடு வீடாய் தெரிந்து கிழிக்காமல் அந்த ஆவிக்கு நிம்மதி இல்லை, அவர்களுக்கு தெரிகிறதில்லை. உண்மையான இயேசுவா இல்லை. சுவாதை குறித்து அடுத்த படிப்பில் நாங்கள் பார்க்க போறோம். யாரை கொண்டிருக்கிறேன்? எனக்குள்ளே குடியிருப்பது டேடியும் மகனுமா அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆவியா? என்னுடைய வாழ்க்கை உண்மையான டேடியின் மகனாகிய இயேசுவின் வாழ்க்கையோடு மேட்ச் பண்ணுதா? அதை பார்க்கலாம். God willing, tomorrow. Receive the blessing. Yavareka, Yahuwah, Vaishmareka. Yagir, Yahuwah, Panaveleka, Pioneka. Yeza, Yahuwah, Panaveleka, Vazamika, Shalom. யாவே உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பார்கள். யாவே
உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு தயவாய் இருப்பார். யாவே தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யாவையின் பேரிலே யோகானான் புத்தகத்தை எழுதியது யோகானான், the book of John. மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அடிக்கடி கிட்ட இருந்தது ஜான். அவன் இயேசுவா பேசும் பொழுது கவனித்தபடி இருந்தது ஜான். அவன் எழுதிய புத்தகத்திலே அந்த 14ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்தோம். கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே சுவிசேஷர்களுக்குள்ளே குடியிருக்க டேடி மகனும் தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது யோகானன் புத்தகத்தை எழுதி முடித்து கடிதம் அனுப்புகிறான் சில சபைகளுக்கு. வாழ்வு தரும் வார்த்தையாகிய மெஷியாவை குறித்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். தொடக்கத்தில் இருந்த வார்த்தையாகிய அவரை நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறோம். அவர் பேசுவதை நாங்கள் கேட்டோம், அவரை எங்களை கண்களால் கண்டோம், அவரை உற்று பார்த்தோம். இந்த வார்த்தையாகிய அவரை எங்கள் கைகளால் தொட்டு பார்த்தோம். இத்தனை தடவை உண்மையாகவே அந்த நித்திய வாழ்வு வெளிப்பட்டது. நாங்கள் அவரை கண்டு அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறோம். ஏற்கனவே டேடியோடு இருந்த அந்த நித்திய வாழ்வை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்பொழுதோ அவர் எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். நீங்களும் எங்களுடன் ஐக்கியம் கொள்வதற்காக நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் டேடியோடும் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எத்தனை பேர்? 2. எங்கள் சந்தோஷத்தை முழு நிறைவு பெற செய்வதற்காகவே இந்த சாட்சியை நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம். கேள், உனக்குள்ளே குடியிருப்பது டேடியும் மகனும் 2 பேர் அல்லது கள்ளக்கிறிஸ்து உள்ளே குடியிருந்து உன்னை கிறிஸ்தவனாக நடிக்க பண்ணி உனக்கே தெரியாமல் உன்னை நீயே வஞ்சித்து யாக்கோபு 1:21 check up. We'll see tomorrow. God willing, till then, shalom. God bless you.